குருப்யோ நமஹ நமோ நமஹ. கனகதாரா ஸ்தோத்திரம் பகிர்வு 11 13வது பாடல். நமஹ அஸ்து ஹேம அம்புஜ பீட்டிகாயை, நமஹ அஸ்து பூமண்டல நாயிகாயை, நமஹ அஸ்து தேவாதி தயாபராயை, நமஹ அஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. நமஹ அஸ்துவை சேர்த்து சொன்னால் நமோஸ்து நமோஸ்துன்னு சொல்லிக்கலாம். நான் கொஞ்சம் பிரித்து சொன்னால் புரியறதுக்காக. நமஹ அஸ்து நமோஸ்து ஹேம அம்புஜ பீட்டிகாயை. ஹேமனா கோல்டன், அம்புனா வாட்டர், ஜானா வாட்டர்லேருந்து பிறந்தது. வாட்டர்லேருந்து பிறக்கிறது இங்கே என்னது? லோட்டஸ். பீட்டிகாய் அந்த தாமரையில் அமர்ந்திருப்பவள், அவளுக்கு நமஸ்காரம். நமஹ அஸ்து பூமண்டல நாயிகாயை. பூமண்டலம், இந்த யூனிவர்ஸுக்கு எல்லாமே அவள் தான் லீடர், அவளுக்கு நமஸ்காரம். நமஹ அஸ்து தேவாதி தயாபராயை, எல்லா தேவர்களுக்கும் தயை கொடுப்பவள், கருணையை வழங்குவள். நமஹ அஸ்து ஷார்ங்க ஆயுத வல்லபாயை. ஷார்ங்க ஆயுதம் யாரோடு? வில்லு. ஷார்ங்கிற வில்லு யாரோடு? விஷ்ணுவோடு. விஷ்ணுவோடு வல்லபா, மனதுக்கு பிடித்தவள் லக்ஷ்மிக்கு நமஸ்காரம். வெரி சிம்பிள். இந்த போஸ்டிங் எல்லாருமே சிம்பிளாக தான் இருக்க போகிறது. அப்புறம் நம்ம 14வது வருஷு. நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை, நமோஸ்து விஷ்ணோஹோ உரசி ஸ்திதாயை, நமோஸ்து லக்ஷ்மை கமலாலயாயை, நமோஸ்து தாம உதர வல்லபாயை. வெரி சிம்பிள், உங்களுக்கே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நமோஸ்து நமோஸ்துனா வணக்கங்கள் உரித்தாக. தேவியை பிருகுநந்தனாயை, பிருகுவோடு பொண்ணு, அந்த தேவிக்கு நமஸ்காரம். நமோஸ்து விஷ்ணோஹோ உரசி, உரசினா நெஞ்சில், விஷ்ணுவோடு நெஞ்சில் இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். ஸ்திதாயன இருப்பவளுக்கு நமஸ்காரம். நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை. ஆலயம்னா அதே வசிக்கிறவள், லோட்டஸ்லேயே வசிக்கிறவள். ஷீ லிவ்ஸ் இன் த லோட்டஸ் இல்லையா, அந்த லக்ஷ்மிக்கு நமஸ்காரம். நமோஸ்து தாம உதர வல்லபாயை. தாமன உதரன வயிறு, தாமன கட்டுறது. கிருஷ்ணர் அம்மா கட்டி போட்டால இந்த உரல்ல, தாமோதரன்னா கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய வல்லபா, கிருஷ்ணருடைய ஒய்ஃபுக்கு வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதில்ல. ஸோ இதில் 5 பார்த்துடலாம், 2 பார்த்துட்டோம், 3 பார்க்கலாம். நமோஸ்து காந்தை கமலேக்ஷனாயை, நமோஸ்து பூத்தியை புவன பிரசூத்தியை, நமோஸ்து தேவாதிபிகி அர்ச்சிதாயை, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. சிம்பிள். நமோஸ்து காந்தே கமல ஈக்ஷனாயை. கமல ஈக்ஷன கண்ணு, தாமரை போன்ற கண்டு. காந்தே பிரில்லியன்ட், நல்ல காந்தி, ஒளி பொருந்திய கண்களை உடையவளுக்கு நமஸ்காரம். கண்ணு தாமரை போன்ற கண்ணுடையவர்களுக்கு நமஸ்காரம். நமோஸ்து பூத்தியை. பூத்தியைனா ப்ராஸ்பரிட்டி, எம்பாடிமெண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. செல்வம் அவள்கிட்ட தானே இருக்குது. புவன பிரசூதை. பிரசூத்தைனா அவதான் அம்மா, எல்லா உலகத்துக்கும் எல்லா உலகத்தையும் படைத்தவளுக்கு நமஸ்காரம். நமோஸ்து தேவாதிபிகி அர்ச்சிதாயை. தேவர்களாக கூட அவங்கள அர்ச்சிப்பான், அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம். அவ்வளவு பெரிய புகழுடையவள், மதிப்புக்குடையவள், அவளுக்கு நமஸ்காரம். நமோஸ்து நந்த ஆத்மஜ வல்லபாயை. நந்தனோடு, நந்தகோபால் அவர் சொல்கிறல கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணருடைய வல்லபாக்கு நமஸ்காரம். 3 எடுத்து சின்ன சின்னதாக ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இன்னும் 2 பார்த்துடலாம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி, சாம்ராஜ்ய தான விபவானி சரோருகாட்சி, त्वद्वन्दनानि दुरिदाहरण उद्यतानि, மாமேவ மாதர் அனிஷம் கலையந்து மான்யே. அட்டகாசம் இருக்கு இல்லையா? இது என்ன சொல்கிறார், எப்படி இதை பண்ணணுன்னாக்க, முதல்ல எல்லா சம்போதன பிரதம வச்சது போட்டலாம். ஹே சரோருகாட்சி, சர உருக அக்ஷி. சரன லேக், உருகன குருவார்து, என்னது? லோட்டஸ். கண்கள், தாமரை போன்ற கண்கள் உடையவளே. எப்படிலாம் போட்டு அடிக்கிறார் பாருங்க, கில்லுன்னு விளையாடுறாரா இல்லையா தலை. ஹே மாத்தக, தாயே. ஹே மான்யே, மதிப்பிற்கு உடையவளே. त्वद्वन्दनानि, உனக்கு செய்யப்படும் நமஸ்காரங்கள் எப்படிப்பட்டவை? சம்பத்கராணி, செல்வத்தை அளிப்பவை. சகல இந்திரிய நந்தனானி, எல்லா இந்திரியங்களுக்கும் ஆனந்தத்தை அளிப்பவை.
சாம்ராஜ்யதானி, பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை கூட விபவானி, வல்லமை படைத்தவை. துரித ஆகரண உத்தியதானி, பாவம் துன்பங்களை அகற்ற தயாராக இருப்பவை, உனக்கு அடிக்கக்கூடியவங்கள். அந்த நமஸ்காரம் மாம் ஏவ அனிஷம் கலையந்து மாமேவ மாம் கலையந்து, என்னை எப்பொழுதும் அந்த நமஸ்காரங்கள் சூழ்ந்து இருக்கட்டும். உனக்கு கூடிய வணக்கங்கள் எப்படிப்பட்டது, எல்லா சம்பத்துகளையும் கொடுக்கும், செல்வங்களை கொடுக்கும், இந்திரியங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது, பாவங்களை அழிக்க தயாராக இருக்கிறது. அந்த நமஸ்காரங்கள் என்னை சூழ்ந்து இருக்கட்டும்னா எப்போதும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். சரியா? இன்னொன்று பார்த்துடலாமா? யத் கடாட்ச சம் உபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதக சந்தனோத்தி வச்சன அங்கமானசைஹி துவாம் முராரி ஹிருதயே ஈஸ்வரிம் பஜே. அட்டகாசம். அகம், நம்ம சபலம் படிக்கணும்னா வச்சன அங்க மானசைகி, வச்சனம் சொற்களால், உடம்பு அங்கை உடம்புகளால், காயத்தினால், ஓகே, மனசுகளால், சொல் உடல் மனசால், முராரி ஹிருதய, முராரியோடு ஹிருதயத்தில் ஈஸ்வரியம் இருக்கக்கூடிய, ஹிருதயத்தை ஆளக்கூடிய, துவாம் உன்னை வணங்குகிறேன். எத் கடாட்ச சம் உபாசனா விதிகி, யாருடைய கடாட்சம் அருள் பார்வையை பெறுவதற்காக தியானம் பண்ணுறோம் இல்லையா, அந்த தியானம் யாருடைய கடாட்சம் அந்த அருளை பெறுவதற்காக பண்ணக்கூடிய தியானம் சேவகஸ்ய என்ன பண்ணுறது, பக்தனுக்கு சகல அர்த்த சம்பதக, எல்லா செல்வங்களையும் சந்தனோத்தி நன்றாக அளிக்கிறது. யாருடைய கடாட்ச பார்வை நீ உபாசனை பண்ணினா அந்த உபாசனை பண்ண பக்தனுக்கு எல்லா செல்வத்தையும் அளிக்கிறது. அப்படிப்பட்ட கடாட்சத்தை உடைய அம்பாளை நான் என்ன சொல்கிறேன், மனசாலையும் உடம்பாலையும் வார்த்தையாலையும் வணங்குகிறேன். அவள் தான் முராரியோட ஹிருதயத்தை ஆள்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. ஸோ நம்ம இதுவரை 17 வரை பார்த்துட்டோம் வர்ஸ். இன்னும் அடுத்த போஸ்டிங் அல்லது இன்னும் கூட 2 போஸ்டிங்குள்ளே முடிஞ்சிடும். குருப்யோ நமஹா, நமோ நமஹா. ஆனந்தமாக பயணிப்போம். லக்ஷ்மி கடாட்சம் நல்லா இருக்கணும். எல்லா வளங்களும், பணம் மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கிய வளம், கல்வி வளம், நல்ல ரிலேஷன்ஷிப் வளம், ஸ்பிரிச்சுவல் வளம் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், கிடைக்கும். கண்டிப்பாக அம்பாளோட அருளால் கிடைக்கும், தாயாரோட அருளால் கிடைக்கணும் வேண்டிட்டு விடைபெறுகிறேன். குருப்யோ நமஹா, நமோ நமஹா.